Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இப்போ நாங்கள் விஆர் ஸ்ரீலங்கன் எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒலிவிலுக்கும் அட்டப்பழத்துக்கும் இடையில் இருக்கிற சகோதரர் பௌமிங்கிறவரை அவருடைய இப்போ குளிக்க வச்சு விஆர் ஸ்ரீலங்கன் அவரை குளிக்க வச்சு அவர் ஒரு சரியான நிலைமைக்கு எடுத்து போட்டு தான் நாங்கள் இன்னைக்கு குந்திருக்கிறோம். ஒரு சில யூடியூபர்ஸ் மாதிரி இருக்கிறீங்க, கண்டிப்பா உங்களோட ஊர்களில் இந்த மாதிரி மனதால பாதிக்கப்பட்ட சுகம் இல்லாதவங்க இருப்பாங்க. நிச்சயமா அப்படித்தானே? அந்த மாதிரி சுகமில்லாத ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொன்னா சாப்பிட கொடுக்கீங்களோ இல்லையோ, கண்டிப்பா ஒரு கிழமையில ஒரு நாளைக்காவது அவர்கள் என்ன செய்யுங்க, குளிக்க வச்சு இப்படி முடிகளை விட்டுட்டு அப்படி ஆட்கள் அப்படி உங்களோட ஊர்கள்ல இப்படி இருந்தாங்கண்டா, அந்த மாதிரி மனநிலம் பாதிக்கப்பட்டவங்க சேவெடுக்காம முடிவெட்டாம ஊத்த உடுப்போடு இருந்தாங்கன்னு சொன்னா நிச்சயமா எங்களோட விஆர் ஸ்ரீலங்கன்ங்கிற யூடியூப் சேனல், ஃபேஸ்புக், டிக்டாக் அப்படி ஒன்று இருக்கு, எங்ககிட்ட சோசியல் மீடியா ஒன்று இருக்கு. அதுல நிச்சயமா எங்களோட நம்பரை தாரம் தொடர்பு கொண்டு இப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க. நாங்க அவர்களை மாசத்துல ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஆக்களை என்ன செய்யறோம், நாங்க துப்புரவு பண்ணி எடுத்துட்டா இவங்களும் நம்மள மாதிரி உணர்வு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். என்ன சுகம் இல்லாத காரணத்தால தான் அவங்க அந்த ஊத்தையோடையும் முடிவெட்டாமலுக்கும் அந்த உடுப்பு நாசமான ஒரு நிலைமையிலையும் இருக்காங்க. கண்டிப்பா உங்களால செய்யலும் இந்த மாதிரி ஒரு கேள்வி உங்களை குளிக்க வச்சிருந்தானே எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குதானே? இப்படி நாங்க ஒவ்வொரு மாசமும் வந்தா நீங்க குளிக்கிறதுக்கு முடிவெட்டுறதுக்கு எங்களோட ரெடி தானே? சரிதானே? நீங்க எந்த ஊருன்னு சொன்னீங்க? ஒலிவில். எங்களோட ஊருக்கு பக்கத்துல பாலமனைக்கு பக்கத்துல இருக்கிற ஒலிவில் சகோதரர் தான் ஹோமி. ஆனா அழகானவரு, யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அவரு சிரிச்சா சிரிப்பாரு, கதைச்சா கதைப்பாரு. ஆனா நீங்க பேடி வந்தா தான் அவர் உங்களுக்கு கல்லால் எறிகிறதோ கம்பால் அடிக்கிறதோ எது செய்யறனாலும். இப்ப நாங்க போய் கூட்டம் வந்தாய்க்கிற பால் வீட்டுல தான் அவர் இருந்தாரு. அந்த வீட்டுக்கு போனோம், கூப்பிட்டோம், போய் வாங்க குளிப்போம், உடுப்ப மாத்துவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடையும் அவர் எங்களோட வந்து சாப்பாடுகள் இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க, கண்டிப்பா இவரு 3 நேரத்துல ஒரு நேரமாவது யாராவது முடிஞ்சாக்கள் சாப்பாடுகளை காசிகள் கொடுத்து ஒன்றும் செய்யாம சாப்பாடுகளை மட்டும் என்ன செய்யுங்க, வாங்கி கொடுத்து வேற வயிறாரத்துக்கு உதவி செய்யுங்க. நிச்சயமாக மற்றது நிறைய யூடியூபர்ஸ் மாதிரி இருப்பீங்க, சாப்பாடு திங்கிறதையும் அந்த உடுப்பு கடையையும் அந்த ஷோரூம் வகையில் இதுகளை போட்டுவிட்டு அந்த பேர்களை எடுக்காம இந்த மாதிரி மனநிலையம் பாதிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் இருக்காங்க. ஒரு ஆள் தான் எங்களோட ஏரியாவுக்கு இருக்காரு. இவரை நாங்க கண்டுபிடிச்சிக்கோம். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா இனி தொடர்ந்து நாங்க எங்களோட இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறத இன்ஃபார்ம் பண்ணினீங்கன்னா நாங்க வந்து நிச்சயம் இவரை சுத்தப்படுத்தி இவரை நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி போட்டு. ஆனா இவருக்கு சரியான இடம், தங்குறதுக்குரிய இடம் இல்ல, அவருக்கு தங்குறதுக்குரிய இடம் ஒன்று இல்லாம இருக்கி. அதையும் செட் பண்ணி கொடுப்போம். நாங்க அந்த ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு இருக்கோம். சில வைத்தியர்கள் எங்களோட தொடர்பு கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள் இருந்தா கொண்டு வந்து எங்களோட சேருங்கன்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நாங்க என்ன செய்வோம்னா அவங்களோட தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஆட்களை நாங்க அந்த இடத்துகளுக்கு கொண்டு சேர்ப்போம். அவர் சரியான நிலைமைக்கு வந்தது போற அவர் மறுபடியும் அவரை சொந்த ஊர் திரும்புறதுக்குரிய சில ட்ரீட்மெண்ட்களும் செய்ய இருக்காங்க, அனைத்து வேலையும் செய்வாங்கன்னு சொல்லிக்க. இன்ஷா அல்லாஹ் மாகாணத்துல எங்கேயாவது இப்படி இருக்குமாக இருந்தா அந்த இடத்துக்கு எங்க டீம், விஆர் ஸ்ரீலங்கா டீம் வந்து நிச்சயமாக இந்த மாதிரி பணிகளை நாங்க செய்யறதுக்கு தயாராக இருக்கோம். யாரும் பின்வாங்க வேண்டாம். இந்த மாதிரி ஆள் இருந்தால் நிச்சயமாக என்ன செய்யுங்க, எங்களுக்கு அறியப்படுத்துங்க. எங்களோட நம்பர் நாங்க தாரோம் 077 48 90 189. அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு எங்களை நம்பரை தருவோம். அதை தொடர்பு கொண்டு கண்டிப்பாக எங்களுக்கு அறியத்தாங்க. அந்த மாதிரி ஆட்களை நாங்க வந்து பாரம் எடுத்து அழகா சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி அது சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டு அவங்க சரியான நிலைமைக்கு வரக்கூடிய ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடிய இடத்த நாங்க சேர்ப்போம். இன்ஷா அல்லாஹ் விஆர் ஸ்ரீலங்கா டீம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் இருக்கோம். எங்கள் அனைவரும் இந்த மாதிரி பணியை செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க. விஆர் ஸ்ரீலங்கா இன்னும் அதே மாதிரி கதைக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்ப போமி இப்ப உடம்புக்கு ராகத்தா இருக்குதானே? சரி, அப்ப நாங்க போகலாம் தானே? நீங்க உங்களோட இடத்த போவீங்க தானே? நீங்க இருந்து போங்களேன், சரியா?